ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அடிக்கிற வெயிலுக்கு நல்ல குளு குளுன்னு சூப்பராக 3 டேஸ்டான ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நிறைய காசு கொடுத்து வெளியில் வந்து கண்ட கண்ட ஜூஸை வாங்கி குடிக்கிறதுக்கு வீட்டில் இருக்க பொருளை வச்சுட்டு ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக நீங்களே வந்து செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும். ஃபஸ்ட்டு ஜூஸ் என்னென்னு பார்த்துடலாம். சப்போட்டா பழம் இருந்துச்சுன்னா இந்த ஜூஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து நான் 4 பழம் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. பழத்தை வந்து ஃபஸ்ட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு சீடு வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னாலே பழம் வந்து ஈஸியாக வந்துடும். இந்த ஜூஸுக்கு வந்து தோல் சேர்க்க வேணாம், பழத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்க சப்போட்டா பழத்தை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இது கூடவே டேஸ்ட்டுக்கு ஏற்றப்பல சீனி, 3/4 கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2-3 ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். க்ரீமியாக வர்ற அளவுக்கு அடித்து எடுத்துக்கோங்க. 4 சப்போட்டா பழமும் 3/4 கப் பாலும் சேர்த்தோம் அப்படின்னா 2 பேர் குடிக்கிற அளவுக்கு வரும். இப்போ வந்து இது ஒரு கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம். இதில் வேணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க சப்போட்டா பழத்தையே சேர்த்துக்கிறேன். அந்த ஜூஸோடு சேர்த்து அந்த சப்போட்டாவும் எடுத்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுவரை ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். இந்த வெயிலுக்கு வந்து நல்லா கூலிங்காக குடிக்கிறதுக்கு செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஜூஸ் என்னென்னு பார்க்கலாம். குலுக்கி சர்பத் தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சப்ஜா சீடு வந்து 1 ஸ்பூன் அளவு எடுத்துகிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அது வந்து நல்லா ஊறட்டும். அடுத்ததாக வந்து ஒரு லெமன் எடுத்திருக்கேன். இதை வந்து பாதி லெமனை ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க, பாதி லெமன் வந்து அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு பாட்டிலில் எடுத்திருக்கேன். நீங்கள் வாட்டர் பாட்டில் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். நான் கண்ணாடி பாட்டிலில் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்லைஸாக கட் பண்ண லெமனை வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே புதினா வந்து 2-3 புதினா இலைகளை வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து அதிகமாக சேர்க்க வேணாம், கொஞ்சமாக சேர்த்தா போதும். சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் லைட்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸ்வீட்டுக்கு ஏற்றாப்புல நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். இது கூடவே அந்த கட் பண்ணி வச்சுருந்த லெமனை வந்து ஜூஸ் பிழிஞ்சு விட்டுட்டு 2-3 ஐஸ் க்யூபும் சேர்த்து 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா குலுக்கி எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக சீனி கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நல்லா குலுக்கி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து குலுக்கி சர்பத் ரெடி ஆயிரும். கடைசியாக ஊற வச்ச சப்ஜா சீடு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு 2-3 ஐஸ் க்யூபும் சேர்த்து சர்வ் பண்ணோம் அப்படின்னா நல்லா குளு குளுன்னு சூப்பராக குலுக்கி சர்பத் வந்து ரெடி ஆயிரும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெயிலுக்கு நல்லா கூலிங்காக குடிக்கிறதுக்கு செம்மையாக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். ஃபலூடா தான். இது வந்து நான் ரெடிமேட் பேக்கெட் வச்சு தான் செஞ்சு கட்ட போகிறேன். இதுவுமே வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து இந்த பேக்கெட்டு தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1 லிட்டர் பால் சேர்க்க சொல்லியிருப்பாங்க. நான் வந்து இன்றைக்கி 1/2 லிட்டர் பாலில் தான் வந்து செஞ்சு காட்ட போகிறேன். ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு பால் வந்து நல்லா ஃபஸ்ட்டு கொதிக்க விட்டுடலாம். தண்ணி வந்து அதிகமாக சேர்க்க வேணாம், 1/2 கப் சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பால் நல்லா கொதித்ததுக்கப்புறமா இந்த பேக்கெட்டில் இருந்து பாதி அளவு இதில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். அதில் வந்து சேமியாலாம் சேர்த்துருப்பாங்க. அதெல்லாம் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுறணும். பாலுமே வந்து கொஞ்சம் நல்லா திக்காகி வரணும். அந்தளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. சேமியாலாம் நல்லா வேகணும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா ஃபலூடா வந்து ரெடி ஆயிரும். இப்போ வந்து கிளாஸில் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் அளவு ஃபலூடா போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நட்ஸு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சம் ஃபலூடா போட்டுக்கிறேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக வெனிலா ஐஸ்கிரீம் சேர்த்துருக்கேன். வெனிலா ஐஸ்கிரீம், நட்ஸு இதெல்லாம் வந்து உங்களோட விருப்பம் தான். உங்கள்கிட்ட எந்த ஐஸ்கிரீம் இருக்கோ, நட்ஸு எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சூப்பராக வந்து வீட்லேயே ஃபலூடா ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு எந்த ஜூஸ் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.